ஹாய் விவாஸ், வெல்கம் டு மை சேனல் ராகுல் ஸ்டோரிஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த படத்தை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சார்லி நீலகிரி ரவி சென்றாயன் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் நடித்து வெளிவந்திருக்கிற படம் தான் ஃபைண்டர் ப்ராஜெக்ட் பன் அப்படிங்கிற படம். ஸோ இந்த படம் இப்போ தியேட்டர்ஸில் வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கு. ஸோ இந்த படத்தை பற்றின ஒரு ஷார்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபைண்டர் டிடெக்டிவ் ஏஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏஜென்சி இருக்குது. ஸோ அந்த ஏஜென்சியோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏதோ ஒரு சுச்சுவேஷன் காரணத்தினால இந்த தப்பும் செய்யாமல் ஒரு க்ரைமில் வந்து மாட்டிக்கிறாங்க. மாட்டிக்கிட்டு ஜெயிலையும் போய் வந்து தண்டனை அனுபவிச்சிட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான கேசஸ்லாம் பிடிச்சி சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த டிடெக்டிவ் ஏஜென்சி வந்து ஆரம்பிக்கிறாங்க. இதை வந்து ஆரம்பிக்கிறது யார் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, கிரிமினாலஜி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு இந்த ஒரு ஏஜென்சி வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி ஆரம்பிக்கும் போது தான் நம்ம எந்த தப்புமே செய்யாமல் இது ஒரு சுச்சுவேஷனால் ஜெயிலில் போய் மாட்டிக்கிட்ட ஒரு 7-8 வருஷமாக வந்து ஜெயிலில் இருக்கக்கூடிய நம்ம சார்லியோட கேஸ் வந்து இவங்களுக்கு வந்து வருது. ஸோ எப்படி வந்து இவங்களை வந்து சார்லியை காப்பாற்றினாங்களே இல்லையா, ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறது அந்த படத்தோட மீதி கதை. அதாவது இந்த படம் பார்த்திங்க அப்படின்னா, பார்க்கும்போது உங்கள் எல்லாருக்குமே என்ன தோணும் அப்படின்னா, இது ஒரு லோ பட்ஜெட் மூவி அப்படிங்கிற மாதிரி தோணும். பட் எந்த இடத்துலையுமே உங்களுக்கு வந்து ஒரு லோ பட்ஜெட் ஃபீலே வந்து கொடுக்காது. ஸோ அந்தளவுக்கு டெக்னிக்கலாக வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா, ஃபஸ்ட் ஆஃப் முழுக்க பார்த்திங்க அப்படின்னா, சார்லியோட ஃப்ளாஷ்பேக்கை முழுக்கவே காமிச்சிருவாங்க. அவருக்கு வந்து ஒரு ஃபேமிலி ஸ்டோரி இருக்கும். ஸோ எப்படி எந்த மாதிரியான சிச்சுவேஷன்லேருந்து இவர் மாட்டிக்கிட்டாரு, எப்படி இந்த க்ரைமில் வந்து மாட்டிக்கிட்டு வந்து ஒரு 7-8 வருஷமாக வந்து ஜெயிலில் வந்து தண்டனை அனுபவிச்சிட்ருக்காரு அப்படிங்கிறதே ஒரு ஃபஸ்ட் ஆஃப் முழுக்க காமிச்சிருவாங்க. செகண்ட் ஆஃபில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஒரு விக்டிம் இருப்பாங்க. அந்த இவர் மாட்டிக்கக்கூடிய ஒரு கொலைக்கேஸில் மாட்டியிருப்பார். அந்த கொலைக்கேஸ் எப்படி நடந்துச்சு, ஸோ பரவாயில்ல, கொலைக்கேஸ் அப்படிங்கிறது ஒன்று, யார் கொலை பண்ணாங்க, அந்த பாடி என்ன ஆச்சு அப்படிங்கிறது செகண்ட் ஆஃப் முழுக்க வந்து ஒரு சஸ்பென்ஸாகவே கொண்டு போயிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வேறு லெவலில் இருக்கும் அந்த படம். ஸோ மொத்தத்தில் இந்த படம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு க்ரைம் த்ரில்லர் மூவி. இந்த மாதிரி க்ரைம் த்ரில்லர் ஜானர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சூப்பரான ஒரு படம்னே சொல்லேன். கண்டிப்பாக இந்த படத்தை போய் பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய ராகுல் ஸ்டோரிஸ் அப்படிங்கிற என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.